KE ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் நயன்தாராவின் காதலரான விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக நடிக்கும் படம் தானா சேர்ந்த கூட்டம். கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. விரைவில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிந்ததும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் துவங்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையில் தான் தானா சேர்ந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் லுக்கை விரைவில் வெளியிடும் திட்டத்தை அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த தகவலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் ட்விட்டரில் மூலம் தெரிவித்துள்ளார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தின் ரேவதியின் முன்னாள் கணவரான சுரேஷ் மேனன் வில்லனாக நடிக்கிறார். அக்ஷய் குமார் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான ஸ்பெஷல் 26 படத்தின் கதையை சுட்டு தானா சேர்ந்த கூட்டம் படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கி வருவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஸ்பெஷல் 26 படத்தின் தமிழ் ரீமேக் ரைட்ஸை வாங்கி வைத்திருக்கும் நடிகர் தியாகராஜன் இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தான் உரிமம் பெற்ற கதையை தனக்கு தெரியாமல் விக்னேஷ் சிவன் படமாக்கி வருவதை உறுதி செய்த பின் வழக்கு தொடர இருக்கிறாராம். தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்து வருபவர்களும் கூட இந்த ஸ்பெஷல் 26 படத்தின் கதைதான் என்று உறுதியாக கூறுகின்றனர். இதன் காரணமாக தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.